ரைட். இப்போ 2024 MCQல 49வது கேள்வியை பார்ப்போம். ரைட். 49வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னா 49வது கேள்வி ஓர் ஊதுலையில் கட்கரிக்கும் ஓட்டுவுக்கும் இடையே உள்ள தாக்கத்தினால் உண்டாக்கப்படும் CO கேஸின் அளவானது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கின்றது. கட்கரிக்கும் ஓட்டுவுக்கும் அதாவது ஆக்சிஜனுக்கும் தாக்கத்தினால் CO கேஸை உற்பத்தி செய்யும் செயல்முறைக்கு ஒரு நேர் என்தல்பி மாற்றம் உண்டு. ரைட். இப்போ இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஊதுலைன்னு சொல்கிறது நாங்கள் வச்சிருக்கிற அந்த இதை போட்டு எரிக்கிற ஒரு பகுதியைத்தான் நாங்கள் சொல்லுவோம். அதை ஊதுலை இருக்கும் எரிக்கிற ஒரு பகுதி. அப்போ இதுக்குள்ளே நாங்கள் போடுகின்ற பொருட்களை போட்டு பிறகு நாங்கள் அதுக்கு உலைன்னு சொல்லலாம் வெப்பமாக்கி அந்த தாக்கத்தை உருவாக்கி அதுலேருந்து நாங்கள் விளைபொருட்களை எடுக்கிறதுக்குரிய அமைப்பு தான் ஒரு ஊதுலைன்னு சொல்லுவோம். சரி, ஊதுலையில் என்ன செய்யணும்னா இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கறி போடுறாங்க, ஆக்சிஜனை போடுறாங்க. ஆக்சிஜனை சேர்த்து வெப்பமாக்குறதால எங்களுக்கு என்ன கிடைக்குதான் ஓ கேஸ் கிடைக்குது. அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து எடுக்கிறாங்க. இதுவும் கேஸ், இது இதாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறேன்னா என் அளவானது வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது. வெப்பநிலையை நாங்கள் கூட்ட 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 இதன் விளைவு வந்து கூடுதல்னு சொல்கிறாங்க. இது பிழையான கூற்று. ஏன் பிழையான கூற்றாக வரவழைக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் முதலாவது வெப்பநிலை கூட்ட கூட்ட இல்லை பிழையான கூற்று இல்லை, சரியான கூற்று மாறி சொல்கிறேன். ஏன் இந்த அமைப்பு கூட வருதுன்னா முக்கியமாக இந்த பிரச்சனைன்னு சொன்னால் இது வெப்பநிலையை கூட்ட 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 ஒரு இடத்துல வந்து இது ஒரு இடத்துல இப்படித்தான் தாக்கம் நடக்கும்னா CO2 கேஸ் வெப்பம் இப்படியே போக 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 இந்த CO2 கேஸாக மாறும். பிறகு திருப்பி இன்னும் வெப்பநிலை கூடத்தான் வெப்பநிலை கூட இப்போ இதில் ஒன்றுன்னா இன்னும் கூட CO கேஸாக வரும். இங்கே தான் என்ன பிரச்சனைனா சியோட வெப்ப உறுதித்தன்மை வந்து வெப்ப உறுதித்தன்மை அதாவது தேர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு கூட CO2 விட CO2 கேஸ் விட வெப்ப உறுதித்தன்மை தேர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு தான் கூட. சரிதானே? தேர்மல் ஸ்டெபிலிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு தான் கூட கிட்டத்தட்ட 1000 பாக C தான் இது உருவாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஆகவே இப்போ முதலாவது கூற்று அவர் சொல்றாருன்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்க இது CO அளவு கூடும். ஓகே, எஸ், இது முதலாவது கூற்று சரி. ஏனென்றா வெப்பநிலை கூடத்தான் இது CO கேஸ் என்ற அளவு கூடும். அந்த கிராஃபும் இப்படி இருக்கும். அதாவது வெப்பநிலை இப்படியும் இது CO கேஸ்ன்னு சொல்லி சொன்னால் இது வெப்பநிலை கூடத்தான் இந்த CO அளவு வந்து இப்படியே கூடிக்கொண்டே போகும். சரிதானே? இப்படியே கூடிக்கொண்டே போகும். கூடி இப்படி ஒரு நிலைமைக்கு வரும். ஆனால் இப்படி தான் கூடிக்கொண்டு போகும். இது CO கேஸோட அளவு, இது டெம்பரேச்சர். சரிதானே? கூடிக்கொண்டு வரும். ரைட். அடுத்த கூற்றை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கரையுடன் CO2 தாக்கத்தினால் CO கேஸை உற்பத்தி செய்யும் செயல்முறைக்கு ஒரு நேர் என்தல்பி மாற்றம் உண்டு. நேர் என்தல்பி மாற்றம் இருக்குதா? என்தல்பி சொல்றாங்க, என்ட்ரோபி அல்ல, என்ட்ரப்பி. இங்க வந்து முக்கியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா என்ட்ரோபி என்தல்பி சொல்றாங்க. என்ன என்ட்ரப்பி சொல்றாங்க. என்ட்ரப்பி என்று சொல்றது என்ன? தமிழ்ல ஒரு சின்ன சிக்கல் தான். என்தல்பி சொல்றாங்க. இப்போ என்தல்பி வந்து இங்க என்ன நடக்க போகுது? என்தல்பி என்ட்ரோபி வந்து என்ட்ரப்பி வந்து என்ன செய்யலாம்? ப்ளஸ்ஸா இருக்குதாம டெல்டா ஹெச் வந்து எவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா நீரா இருக்கான், ப்ளஸ்ஸா இருக்குதாம் சொல்லப்படுது, நீரா இருக்குதான்னு சொல்லுது. அப்ப
இது என்ட்ரோபி வந்து பிளஸ்ஸா இருக்கிறது என்றது வந்து சரி. ஏன் சரின்னு சொன்னா, இந்த இந்த ரியாக்ஷன்ல பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ன செய்வோம்? ரியாக்டன்டோட சேர்த்து சரிதானே? ப்ரொடக்ட்ட பார்த்தோம்னா, ப்ரொடக்ட் இங்க இருக்கும். ப்ரொடக்ட் வந்து P இங்க இருக்குது. ரியாக்டன்ஸ் வந்து இங்க இருக்குது. ஆகவே இதண்ட டெல்டா H பார்த்தோம்னு சொன்னா, எதுவா இருக்கணும்? அதாவது H ப்ரொடக்டண்டையும் அதுபோல H வந்து ரியாக்டண்டையும் கழிக்கணும். அப்போ கழிக்க பார்க்கும்போது எது செய்யும்? இந்த பெருமதியை பார்த்தீங்கன்னா ரியாக்டண்ட் அளவு என்ன செஞ்சிருக்குது? குறைஞ்சிருக்குது. இதன் அளவு கூடியிருக்கு. ஆகவே எங்களுக்கு இது என்ன செஞ்சிருக்குது? எங்களுக்கு ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. ஆகவே எங்களுக்கு இது என்னவா இருக்கும்? எங்களுக்கு இது வந்து கட்டாயமாக எங்களுக்கு ப்ரொடக்டண்ட் அளவு குறைவா இருக்குது. ஆகவே எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு என்னவா இருக்கும்? எங்களுக்கு வந்து இது டெல்டா H வந்து பிளஸ் ஆக இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த கூற்று சரி. கூற்று வந்து சரியா இருக்கும். கூற்று சரியா இருக்கும். ஆனா கூற்று வந்து ரெண்டுக்கும் சரி. ஆனால் இங்க முதலாவது கூற்று வந்து CO2 வெப்பநிலையில அதிகரிக்கிறதுக்கு காரணம் வந்து வெப்ப உறுதித்தன்மை தான் சொல்லணும். சரிதானே? என்தல்பி இது வந்து வெப்ப மாற்றம் வந்து இதுக்கு எந்த விளக்கத்தையும் கொடுக்காது. ஆகவே விடை வந்து ரெண்டுக்கும் சரி. ஆனா அதனுடைய முதலாம் கூற்று இரண்டாம் கூற்று விளங்கப்படுதான்னு பார்த்தோம்னா அது விளங்கப்படுத்த இல்லை. ஆகவே விடை வந்து ரெண்டாவது தான் வரும், முதலாவது வராது. காரணம் என்னன்னு சொன்னா இது வெப்ப உறுதித்தன்மையில தான் முதலாம் கூற்று தங்கி இருக்குமே ஒழிய காரணம் என்தல்பியில தங்கி இருக்காது என்றதான் என்னுடைய விளக்கமா இருக்கும். ஆக விடை வந்து இரண்டாவது விடையாக இருக்கும், முதலாவது விடை அல்ல.